My aim is to make cinemas that gives justice to marginalized and erase division created by men, said Ranjit sir once in an interview. Sir, you are very transparent about your politics and it all reflected in your works. He added, only art and literature can bring some changes to the society. What a view, sir, you have. Let's welcome Ranjit sir for the keynote address. எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு தமிழில் தான் நான் பேசுகிறேன், கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். சாரி, எனக்கு நல்ல கம்ஃபர்டபுளான பேசக்கூடிய ஒரு மொழி வந்து தமிழாக தான் இருக்குது, அதனால் நான் பேசுகிறேன். ஐயன்காளி மகாத்மா, உண்மையிலேயே மகாத்மா வந்து ஐயன்காளி தான். அம்பேத்கர் அவருடைய வாழும் காலத்திலேயே மகாத்மாவை வந்து டினை பண்ணியிருக்காரு, மறுத்திருக்காரு யார் மகாத்மாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான ரோல் வந்து அம்பேத்கருடைய லைஃப்பில் வந்து நிகழ்ந்தது. ஏன்னா இந்திய சமூகமே வந்து யார் மகாத்மா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறப்ப வந்து என்ன சொல்கிறது, அம்பேத்கர் வந்து சொந்த நாட்டு மக்கள் அந்த மக்கள் மேலே இருக்கிற அடிமைத்தலையை நீக்கிறதுக்கான முதல் விஷயத்த வந்து முன்னெடுத்தார். அந்த வழியில் வந்து நிறைய பேர் இப்போது கேரளாவில் வந்து ஐயன்காளி வந்து பண்ணியிருக்காங்க. தமிழகத்தில் அது மாதிரி நிறைய பேர், இப்போ தமிழகத்தில் வந்து தாத்தா ரெட்டமலை சீனிவாசன், அப்புறம் அயோத்திதாசர் பண்டிதர் அப்படின்னு மீனம்மாள் இருந்து நிறைய பேர் வந்து தமிழகத்தில் பண்ணியிருக்காங்க. ஐயன்காளியோட ஹிஸ்ட்ரி நம்ம படிக்கிறப்போ வந்து அவர் ரியல் ஹீரோ மாதிரி தான் செயல்பட்டுருக்காரு. ஒரு சினிமா ஹீரோ எப்படி இருப்பாங்க நம்ம பார்த்தோன்னா, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு என்ன சொல்கிறது ஹீரோவாக இருப்பாங்கல்ல. இப்போ வந்து ஸ்டண்ட் ஹீரோனா வந்து என்ன பண்ணோம், லவ் பண்ணோம், சண்டை பண்ணோம், அப்புறம் ஜெயிக்கணும் அப்படின்னு இருக்குதுல்ல, எல்லாமே பண்ணியிருக்காரு. செம்மையாக வந்து அடிச்சு ஓட விட்டுருக்காரு எல்லாரையுமே. எனக்கு படிக்கிறப்போ வந்து பயங்கர இவ்வளோ ஃபோர்ஸாக அந்த காலகட்டத்தில் இயங்கியிருக்காரு. ஏன்னா நாங்கள் திருவாங்கூர் சமஸ்தானத்தை பற்றி நம்ம நிறைய படிச்சிருக்கோம். ஏன்னா வந்து பெண்களுடைய முலைகளுக்கு வரிகள் இட்ட மிகப்பெரிய ஒரு அரசு நிறுவனம் அது அவங்களே வந்து அவங்கள எதிர்த்து பேசுறது, அவங்கள எதிர்த்து வந்து தனி மனிதனாக நின்று அந்த வில்வண்டியில் வந்து அந்த போகிற காட்சியெல்லாம் படிக்கிறப்போ பார்க்குறப்போ வந்து ஜாங்கோ அன்சைன்டில் வர காட்சிகளை தான் வந்து நமக்கு ஞாபகப்படுது. ஏன்னா ஜாங்கோ அன்சைன்டில் வந்து அந்த ஹீரோ வந்து முதல் முறையாக குதிரையில் ஏறி உட்காந்து அந்த வெள்ளையர்களுடைய பகுதியில் போகிறப்ப எல்லாரும் வந்து நின்று பார்ப்பாங்க. அது அவ்வளோ எக்ஸ்ட்ரானரியான ஒரு விஷுவலில் வந்து, ஏன்னா அடிமை தலையை எதிர்த்து நின்று பேசுறது இருக்குதுல்ல, அது உடைக்கணுன்றது இருக்குல்ல, மரபை மீறுதல் அப்படி இருக்குதுல்ல, மரபு தொடர்ந்து இவங்களாம் இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிற இடத்துல வந்து நான் இப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு எதிர்த்து பேசுகிறதே வந்து மிகப்பெரிய அரசியல். அதை வந்து அந்த டைமில் இப்போ நம்மளாம் யோசிக்கவே முடியாத டைமில், ஏன்னா இப்போ இருக்கிற சமூகத்தில் இங்கே இருக்கிற தலித்துகளே வந்து தங்களை அடையாளப்படுத்துறதுல வந்து பிரச்சனை இருக்குது. தன்னை அடிமைப்படுத்துறவங்கக்கிட்ட வந்து நான் அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு எதிர்த்து பேசுறதுலேயே நிறைய குழைத்தனங்கள் இருக்குது. ஆனால் அந்த டைமில் நீ பேசினாலே வந்து உன்னை வந்து எதிர்க்கிற ஒடுக்குற அந்த டைமில் வந்து ஐயன்காளி மாதிரியான ஹீரோக்கள் வந்து முன்னாடி வந்து நின்றுனால்தான் நம்ம எல்லாரும் இங்கே நின்று பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் ஏன்னா அவ்வளோ ஒரு இன்ஸ்பயரான ஒரு கேரக்டராக இருக்கார், இன்ஸ்பயரான ஒரு, ஏன்னா பாருங்கள் கல்வி தான் ரொம்ப அடிப்படையான தேவைன்றது வந்து தொடர்ந்து எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அம்பேத்கர்லேருந்து அயோத்திதாசர் பண்டிதர்லேருந்து ஐயன்காளிலேருந்து எல்லாருமே வந்து கல்வி 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 அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரி, கல்வி மட்டுமே நமக்கு வந்து எல்லா விழிப்புணர்வும் கொடுத்துருமா, கல்வி மட்டுமே சாதியை ஒழிச்சிருமா அப்படின்னா நிச்சயமாக வந்து இன்னும் வரைக்கும் ஒழியாமல் இருக்கிறதுக்கு வந்து காரணம் வந்து கல்வி மட்டுமே கிடையாது. அப்போ கல்வியோடு சேர்ந்து சமூக அறிவு வேணும், சமூக கல்வி வேணும். இங்கே இந்த சோசியல் ஸ்ட்ரக்சரோட பாலிடிக்ஸை வந்து அதை ஒரு கல்வி முறையாக நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய ஐடியாலஜி. நான் அப்படி தான், அதனால தான் மெட்ராஸில் வந்து கிளைமாக்ஸில் வந்து அதை வந்து வச்சுருப்பேன். வெறும் கல்வி மட்டும் இங்கே வந்து அவசியம், கல்வி மட்டும் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி தேதியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வலைதளங்களில் நெட்டு இது மாதிரி மீடியாக்களில் வந்து தொடர்ந்து காஸ்ட் சாதி ரீதியான நிறைய டிஸ்கஷன் நடந்துகிட்டே இருக்குது. அது எல்லாமே சுயசாதி பெருமை வந்து பேசுகிற ஒரு டிஸ்கஷனாக இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா படித்த இளைஞர்கள் அதிகமாக தான் ஜாதியை உயர்த்தி பிடிச்சி பேசிகிட்டு இருக்காங்க.
அப்போ இந்த நிலைமை மாறணும் அப்படின்னா வந்து இளைஞர்கள் தான் மாறணும். இளைஞர்கள் மாறணும்னா நம்முடைய கல்வி முறை வந்து மாற்றம் தரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் வந்து சமூக கல்வி அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மெட்ராஸ்ல வந்து பேசியிருப்போம். ஏன்னா இந்த சமூகத்தோட இப்போ இவ்வளோ பெரிய வல்லரசு, இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடக்குது, குளோபலாக நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறப்போ சமயத்தில் கூட வந்து இந்தியாவில் வந்து சாதி அப்படின்றது வந்து மிகப்பெரிய ரோல் வந்து பண்ணிகிட்டே இருக்கு தொடர்ந்து. இப்போ வந்து என்னன்னா உணவு அப்படின்றது வந்து உணவுல கூட ஜாதியை பார்க்க முடியும், உணவுல கூட வந்து பிரிவினையை வந்து ஏற்படுத்த முடியும் அப்படின்றது வந்து திட்டமிட்டு எல்லாருமே இங்கே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து மாட்டிறைச்சி ரொம்ப நான் சின்ன வயசுலேருந்து சாப்பிட்ற ஒரு உணவு. ஆனால் வந்து அது ஏன் இவ்வளோ பெரிய பாலிடிக்ஸாக இங்கே மாறுது அப்படின்றப்போ வந்து அது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. எனக்கு கேரளா ரொம்ப பிடிச்சது காரணமே மாட்டிறைச்சி தான் எனக்கு. ஏன்னா அங்கே கூட தமிழ்நாட்டில் கூட வந்து ஹோட்டல்களில் வந்து பீஃப் வந்து கிடைக்காது. ஏன்னா அங்கே வந்து கேரளா ஹோட்டல்களில் தான் கிடைக்கும். நான் நிறைய அந்த குமரகம்னு சொல்லிட்டு 2-3 ஹோட்டல் இருக்குது, என்டே கேரளம், இந்த மாதிரியான ஹோட்டல்லாம் போயிட்டு நான் வந்து அந்த ஏன்னா வந்து அவ்வளோ குவாலிட்டியான பீஃப் வந்து எங்கேயுமே கிடைக்காதுன்றப்போ நம்ம அந்த மாதிரி ஹோட்டலில் போயிட்டு நான் டெய்லி வந்து நான் சாப்பிட்ருக்கேன் நான். ஏன்னா என் வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச உணவே வந்து மாட்டிறைச்சி தான். அது வந்து அவ்வளோ ரசித்து அவ்வளோ சந்தோஷப்பட்டு நான் வந்து சாப்பிட்ருக்கேன். ஏன்னா வந்து எங்கள் அம்மா வந்து அவ்வளோ சூப்பராக செஞ்சு கொடுப்பாங்க. அப்படின்றப்போ வந்து ஒரு சமூகத்தோட ஒரு உணவை இதை நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுக்கிறதுக்கு ஒரு நீங்கள் யாருன்ற ஒரு கொஸ்டின் இருக்குதுல்ல, அது ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலையாக அது இருக்குது. அதனால் வந்து உணவு கூட இங்கே அரசியலாக, உணவு கூட இங்கே வந்து கட்டுப்பாடு பண்ணி உணவு கூட நீ இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிற இந்த அரசுக்கு இந்த மாதிரியான சூழலை நம்ம இருக்கிறப்போ நம்முடைய ஒற்றுமை வந்து ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. இந்த ஜாதி முறை அப்படின்றது வந்து வெறும் வந்து தமிழகத்தில் மட்டுமா இல்லை கேரளாவில் மட்டுமானா ஒட்டுமொத்த இந்திய சமூகத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் தொடர்ந்து இந்த சாதி அப்படின்ற ரோல் வந்து மிகப்பெரிய விஷயம் வந்து பண்ணிட்டுருக்கு. நீங்கள் எல்லா இடத்துலையும் இப்போ வந்து குஜராத்தில் வந்து மிகப்பெரிய எழுச்சி வந்து நடந்திருக்கு. அந்த ஊனா போராட்டத்தை பற்றி நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு மிகப்பெரிய அளவில் அவங்கவுங்க மக்களே கிளர்ந்தது இதை எதிர்த்து நம்ம வந்து பேசணும். அங்கே பெரிய வந்து கட்சிகளோ எதுவுமே கூட வந்து சேர்க்காம வெறும் வலைதளங்கள் வாயிலாக இளைஞர்கள் வாயிலாக நிறைய பேர் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வந்து அங்கே வந்து உண்டு பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய வந்து எழுச்சியை வந்து பெற்றிருக்கிறாங்க. அப்படின்றப்போ வந்து நம்ம எல்லாரும் வந்து விழிப்புணர்வு பெறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறமும் வந்து நம்ம எல்லாரும் வந்து அமைதியாக இருந்துட்டு இது வந்து இப்படியே காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்றதை விட இதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வந்து மாறணும் அப்படின்னா நம்ம மாறணும். வர ஜென்ரேஷன் மாறும்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிடவே கூடாது. நம்ம மாறினாதான் அடுத்த ஜென்ரேஷன் மாறும். அப்போ நம்ம மாறணும்னா நம்ம பிள்ளைங்க கிட்ட இதை பற்றி பேசணும். நம்ம யாருமே நம்மளுடைய குழந்தைகள் கிட்ட வந்து நம்ம பேசுறதே இல்லை. ஜாதியை பற்றி, ஜாதி ஒழிப்பை பற்றி, ஜாதி எதை பற்றி நம்ம வந்து பேசுறதே இல்லை. அவங்க கிட்ட நம்ம பேசணும். குழந்தைங்கிட்ட ஒரு படிப்பு பற்றி இந்த படிப்பு நீ படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம்ல, இனி இது படிச்சேன்னா நீ நல்லா வருவ அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம இந்த ஜாதியை பற்றி நம்ம பேசணும். இந்த ஜாதினால இவ்வளோ பிரச்சனை இருக்கு, இந்த ஜாதினால நம்ம வந்து வேறுபடுறோம், இந்த ஜாதினால ஒற்றுமை இல்லாமல் போகுது அப்படின்றப்ப இந்த ஜாதியை ஒழிக்கிறதுக்கு நம்முடைய குழந்தைகள் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கணும். முதல்ல நம்முடைய குடும்ப அமைப்பே வந்து சாதியை கட்டி காக்கிற அமைப்பு தான். நீங்க பாத்தீங்கன்னா வெறும் சமூகம் மட்டுமே கிடையாது, குடும்ப அமைப்பு தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஜாதி இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு. குடும்ப அமைப்பு, சடங்கு, இந்த ரெண்டுமே வந்து ஒவ்வொரு முறையும் வந்து ஜாதியை உயிர்த்து பண்ணிட்டே இருக்கு. இப்போ இளைஞர்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காமனா வந்து டிஸ்கஷன் பண்றப்போ அவன் சொல்லுவான் எனக்கெல்லாம் ஜாதியே கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவான். ஆனா கல்யாணம்னு வரப்போ அவனுக்கு ஜாதி வந்து நிற்கும். ஓகே, அதுக்கப்புறம் என்னன்னா கோயில் திருவிழாக்கள்ல பண்டிகையில வந்து ஜாதி வந்து நிற்கும். அது வரைக்கும் அவன் வந்து என்ன பண்ணுவான்னா பொது இடங்கள்ல வந்து முற்போக்கா தான் பேசுவான். மிகப்பெரிய முற்போக்குவாதிகள் சரி, இலக்கியவாதிகள் எல்லாருமே கூட பார்த்தீங்கன்னா ஜாதி இல்லைன்னு பேசுறவங்க கூட அவனுடைய கல்யாணத்துல கட்டாயமா ஜாதியை வந்து அவன் அட்டன் பண்ணியே ஆகணும். அவன் வந்து அவனுடைய சாதியில வந்து கல்யாணம் பண்ணா, அப்படி இல்லைன்னா ஜாதி ரீதி அவன் ஜாதி மீறி கல்யாணம் பண்ணா அவன் ஒரு பிரச்சனையை வந்து அனுபவிப்பான். ரெண்டாவது வந்து சடங்கு, அவனுடைய கோயில் திருவிழாக்கள்ல இல்லை வந்து பண்டிகைகள்ல இந்த சடங்குகள்ல வந்து மீண்டெழுந்துனே இருக்கு ஜாதியம். அப்ப ரெண்டுத்தையும் வந்து ஒழிச்சாதான் ஜாதியை வந்து அட்லீஸ்ட் வந்து அதோடைய பேஸை வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் சடங்குகளிலும் அப்புறம் திருமண முறைகளிலும் இருக்கிற அந்த ஜாதியத்தை நம்ம ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக வந்து நம்ம குடும்பத்துக்கிட்ட பேசணும். குடும்ப அமைப்பு தான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய சாதியை ஊக்குவிக்கிற ஒரு அமைப்பா இருக்கு. அப்போ குடும்ப அமைப்பை வந்து நம்ம வந்து காலி பண்ணோம். அப்போ குடும்ப அமைப்பு காலி பண்ணா அப்போ அப்பா அம்மா பொண்ணு குழந்தை இவங்க கிட்ட வந்து இந்த ஜாதி டிஸ்கஷன் அவங்களுக்குள்ள
பண்ணிட்டு தான் முதல்ல அவங்க காலி பண்ணா மட்டுமே தான் இது நெக்ஸ்ட் லெவல் வந்து கொண்டு வர முடியும். இது வெறும் வந்து தலித் குடும்பங்கள்ல பேசுறதுனால ஒண்ணுமே கிடையாது. இது உயர் சமூக குடும்பங்கள்ல இதை பத்தி பேசணும், அதை பத்தி டிஸ்கஷன் பண்ணணும். அப்படி இருக்கிறப்ப மட்டும்தான் இதை வந்து ஒட்டுமொத்தமா ஒழிக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து திரைப்படங்கள்ல நம்ம வந்து எப்படி பேசலாம் அப்படின்றப்பதான் வந்து நிறைய வந்து வச்சுக்கலாம். ஏன்னா வந்து பொதுவா திரைப்படம்ன்றது வந்து என்ன இருக்குன்னா ஒரு கமர்ஷியல் மீடியம், ஒரு மெயின் ஸ்ட்ரீம், ஒரு பரவலா பொதுவா மக்கள் பார்க்கப்படுற ஒரு இடமா இருக்குது. முதல்ல வந்து திரைப்படங்கள் தான் வந்து ஈக்குவாலிட்டியை வந்து தியேட்டர்கள் தான் ஈக்குவாலிட்டியை வந்து உருவாக்குச்சுன்னு கூட நம்ம சொல்லலாம். பாத்தீங்களா வந்து தியேட்டர்கள், நாடக இடங்கள் இது எல்லாமே தான் வந்து எல்லாருமே அலோவ் பண்ணாங்க. எல்லாருமே வந்து படம் பார்க்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் டைமா வந்து ஈக்குவாலிட்டியை காட்டினதே வந்து திரையரங்குகள் தான். அப்ப திரையரங்குகள்ல பார்க்கப்படுற படங்கள் பொதுவா எல்லாருடைய மக்களுக்கும் சென்று சேர படங்களா இருக்கிறப்போ அப்போ நிறைய பேர் படம் எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் எக்கச்சக்கமான பேர் படம் எடுக்கிறப்போ அவங்க எல்லாம் யாரை பத்தி எடுத்தாங்க அப்படின்றது வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆனா அதை மீறி ஏதோ ஒரு சில படங்கள் மட்டும்தான் வந்து இந்த சமூக நல்லிணக்கத்தை பற்றியும் இந்த சமூக ஒற்றுமையை பற்றியும் வந்து பயங்கரமாக பேசியிருக்கு. அப்படின்றப்போ வந்து அந்த நிகழ்வுகளை மட்டுமே எடுத்து தான் நம்ம எல்லாம் வந்து இதை பற்றி பேசணும், இதை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து வரும். அதுக்கப்புறம் என்னன்னா என்னுடைய படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் படமாக தான் நான் சொல்லுவேன். நான் இது எதுவும் வந்து பயங்கர ஆர்டிஸ்டிக்கு, இது வந்து ஒரு எல்லாத்தையும் வந்து காலி பண்ணுற படம் அப்படின்னு கூட நான் இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த படமும் பண்ணல. இந்த 3 படங்களும் நான் கமர்ஷியல் ரீதியாக அந்த மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்குள்ள சில விவாதங்களை வந்து உண்டு பண்ணோம் அப்படின்றதுக்காக சில விஷயங்களை வந்து நான் பண்ணியிருக்கிறேன். முழுக்க இப்போ வந்து தலித் பாலிடிக்ஸை பேசுகிற படங்களை நான் எடுத்தேனா அப்படின்னு சொன்னால் நிச்சயமா இல்லை. பாருங்க, ஒரு சின்ன குரல் கூட நமக்கு அவ்வளவு என்ன சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு இவ்வளோ தூரம் வளர்த்துட்டு இருக்கு. அதுதான் வந்து இங்கே மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அப்போ எனக்கு முன்னாடி யாருமே இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசலை, இல்லை வந்து இதை பற்றி டிஸ்கஷன் பண்ணல அப்படின்றப்போ வந்து அந்த வருத்தம் எனக்கும் இருந்தது. அப்போது எனக்கு கிடைக்கிற வாய்ப்பில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சில விஷயங்களை பேசணும். அது என்னன்னா ஒரு ஆர்டிஸ்டிக் மூவியா பண்ணி ஒரு சின்ன ஒரு கூட்டத்துக்கிட்ட மட்டும் சிக்கி டிஸ்கஷன் பண்ணாம நான் லார்ஜர் தென் பீப்புள் கிட்ட வந்து நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறப்போ கமர்ஷியல் அப்படின்ற மீடியத்தை நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த படம் வந்து இப்போ இந்த மாதிரி கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகிறப்போ, கமர்ஷியலாக நிறைய மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்றப்போ நம்ம பேசுகிற கருத்துக்கள், நம்ம பேசுகிற லைஃப் ஸ்டைலு, நம்ம வாழ்ந்த லைஃப் ஸ்டைலு, நம்முடைய உணவுலேருந்து எல்லாத்தையும் வந்து நம்ம மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் ஈஸியாக சேர்க்க முடியும். அப்படின்றப்போ நான் வேறு மாதிரியான ஒரு டெக்ஸ்ட்டை வந்து கையாளுறேன். இதனால வந்து என்னால் வந்து ஒரு கலை ரீதியான ஒரு முழுமையான படைப்பாக என்னால் படைக்க முடியும்னு சொல்லிட்டு நிறைய பேர் விமர்சனங்கள் எழுதுறப்போ எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. என்னுடைய கலை, என்னுடைய தேவை என்பது மக்கள்கிட்ட வந்து நான் டிஸ்கஷன் பண்ணோம், என்னுடைய லாங்குவேஜ் அவங்க கிட்ட கொண்டு போனோம், என்னுடைய யோசனையை அவங்க கிட்ட நான் பேசணும்னா எனக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை நானே உருவாக்குறேன். அது வந்து நீங்கள் வந்து கமர்ஷியல் மூவியாக சொன்னாலும் பரவாயில்ல, ஆர்டிஸ்டிக் மூவியாக சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்றப்போ நான் அது எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு என்னுடைய கருத்தை வந்து நான் சொல்கிறதுக்கு சில டெக்ஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணி அது மூலமாக தான் நான் போயிட்டு மக்களை வந்து நான் கம்யூனிகேட் பண்ணுறேன். அந்த கம்யூனிகேட்டில் தான் அட்டகத்தி வந்து வெற்றி பெற்றது, அதில் தான் மெட்ராஸ் வந்து வெற்றி பெற்றது, அதனால தான் கபாலியும் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கு, வெற்றி பெற்றிருக்கு. அப்படின்றப்போ நம்ம வேலையை கரெக்டாக செய்கிறோம் அப்படின்ற மாதிரி சின்ன வந்து சந்தோஷம் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஏன்னா அதாவது மெட்ராஸை வந்து கபாலி வந்து கிரிட்டிக்கலா மிகப்பெரிய விமர்சனத்தை வந்து இந்திய அளவில் எழுப்பிச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா குறிப்பா தமிழகத்துல வந்து தனி மனித தாக்குதலே நிகழ்ந்தது. இப்ப என்னையும் வந்து சாதி ரீதியா வச்சு கூட நிறைய பேர் பேசினாங்க. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது. ஏன்னா வந்து இந்த படத்துல நம்ம பேச போற பொருள் எவ்வளவு தூரம் போய் சேரப்போகுது, இது வந்து ஒரு சினிமா, அதாவது என்னன்னா இந்திய சினிமாவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்டார் அந்தஸ்து உள்ள நடிகர் நடிக்கிறப்போ அவர் வாயிலிருந்து சில விஷயங்கள் வரப்போ நிச்சயமா இது வந்து மக்களுக்கு பயனுள்ள விஷயங்களை நிறைய கிரியேட் பண்ணும், சமூக ஒற்றுமையை வந்து இது வந்து உண்டாக்கும் அப்படின்னு தான் நம்ம வந்து பேசுறோம். அதில் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அம்பேத்கருடைய ஒரு யோசனை ஒன்று வந்து நம்ம வந்து டைலாக் வச்சுருப்போம். அது வந்து அம்பேத்கர் கோட்டு போடுறதுக்கும் காந்தியடிகள் வந்து சட்டையை கட்டுறதுக்கும் வந்து நிறைய அரசியல் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேசியிருப்போம். எவ்வளவு மிகப்பெரிய அரசியல் தெரியுமா அது? ஏன்னா அந்த டைலாக்கை நான் எழுதிட்டு நான் எடுத்துன்னு போயிட்டு ரஜினி சார் கிட்ட வந்து கொடுக்குறேன். இது வந்து நம்ம இந்த இடத்துல இதை பேசணும் சார் அப்படின்னு சொல்கிறப்போ அவர் படிச்சுட்டு பேசலாம் அப்படின்னு சொன்னார்.